Welcome viewers, welcome students. This is 8th standard English workbook. We are going to know the answer of worksheet 7. இந்த worksheet 7ல இப்போ நாம vocabulary and grammar உரிய கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்ப்போம். worksheet 7ல இருக்கிற prefix, suffix, syllabification, grammarல வந்து prepositions, modal verbs. இந்த QR code content video and assessment video குறிய QR code Diksha app ல போயிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி வீடியோ பாருங்க. Syllabify the following words. Butterfly. Butterfly அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு வேர்டை syllabification பண்ணும் பொழுது அந்த வேர்ட்ல எத்தனை vowels இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க bu, u என்ற vowel இருக்கு, e அப்படின்ற vowel இருக்கு, y அப்படின்ற லெட்டர் பட் சவுண்ட் வந்து vowel சவுண்ட் இருக்கு. ஆக இந்த மூன்று vowel சவுண்ட் இருக்கனால இதை நான் மூணா பிரிக்கலாம். butterfly. ஸோ 3 syllable word இது. நெக்ஸ்ட் monkey. mo o அப்படின்ற ஒரு vowel சவுண்ட் இருக்கு. இங்க ey அப்படின்ற ஒரு லாங் vowel இருக்கு. ரெண்டு vowel சவுண்ட் இருக்கனால ரெண்டா பிரிக்கலாம். monkey. சி பாருங்க bicycle. by bi I ஒரு vowel. y அப்படின்றது லெட்டர். அந்த லெட்டருக்குரிய vowel சவுண்ட் நம்ம வந்து ஐ எடுத்துக்கிறோம். கில் எல் சேர்ந்தாவே நம்ம கடைசியில் அது ஒரு சிலபிளா பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ எத்தனை சிலபிள் வரும் இதில்? பை சைக்கிள். ஸோ 3 syllable வேர்டு இது. டி பாருங்க கேன்ஜி. எல்லாத்துலேயும் ஒய் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளையும் ஒய் இருக்கு, மங்கிலையும் ஒய் இருக்கு, பைசைக்கிளையும் ஒய் இருக்கு, கேண்டியிலும் ஒய் இருக்கு. அப்போ ஒய் இருக்க லெட்டர்ஸ் நம்ம வந்து வவல்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அது தனி சிலபிளாக பிரிக்கலாம். கேன் டி. ஓகே, அப்போ எத்தனை சிலபிள் இருக்குதுல? 12 syllable word. Okay students, classify the words based on the number of syllables. Number of syllables பிரகாரம் words கொடுத்திருக்காங்க. அந்த words classify பண்ணுவோமா? பாருங்க legible, delay, examination, man, welcome, determination, car, wonderful. இப்போ legible அப்படின்னு சொல்றோம். இதில் எத்தனை syllable, எத்தனை vowel sound இருக்கு பாருங்க. E ஒரு vowel sound, I ஒரு vowel sound, L அப்படின்றது நம்ம வந்து ஒரு தனி syllable. delay. ஓகே, இந்த legible மேல பார்ப்போம். legible அப்படின்னா எப்படி வருது பாருங்க. 5 syllable. ஓகேவா? அப்புறம் delay. delay அப்படின்றது பார்த்தோம்னா E A ரெண்டு இருக்கு. அப்போ இது வந்து டைசிலபிக் வேர்டு. மோனோசிலபிக்னா ஒரே ஒரு சிலபிள் இருக்கும். டைசிலபிள்னா 2 syllable இருக்கும். ட்ரை சிலபிள் அப்படின்னா 3 இருக்கும். பென்டானா 5 இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. என்னது? எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன்றது வந்து எத்தனை சிலபிள் இருக்கும்? அது இதில் 5 syllables இருக்கு. ஓகே, அப்புறம் மேன். மேன் அப்படின்னா ஒரே வவல் சவுண்ட் தான் இருக்கு, ஒவ்வொரு வவல் லெட்டரும் இருக்கு இல்லையா? அதனால இது மோனோசிலபிக் வேர்டு. அடுத்து வெல்கம். வெல்கம் அப்படின்றத இங்கே இ அப்படின்ற வவல் சவுண்டு, ஓ அப்படின்ற வவல் லெட்டர் இருக்கு. அதனால ரெண்டு இருக்கிறதுனால லாஸ்ட்ல இ வந்து அதுவும் சைலண்ட் ஆகிடும். அப்போ வெல்கம் அப்படின்றது டைசிலபிக் வேர்டு. டிட்டர்மினேஷன். இ இங்கே ஒரு டிட்டர்மினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இ இருக்கு, இங்கே ஒரு இ இருக்கு, ஐ இருக்கு, ஏ இருக்கு, ஐஓ இருக்கு. இது பென்டா சிலபிக் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் கார். த மேனுக்கு எப்படியோ அதே போல தான் காருக்கும். அப்போ இது வந்து மோனோசிலபிக் வேர்டு. வண்டர்ஃபுல். WONDERFUL. அப்போ OEU 3 வவல் லெட்டர் இருக்கா? அப்போ இது வந்து ட்ரை சிலபிக் வேர்டு. ஓகே, நம்ம வந்து சிலபிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இருக்கிற வவல் சவுண்டை வச்சுக்கிட்டு நம்ம பிரிக்கிறோம். ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு பிரிக்கலாம் நம்ம. இதுக்கான பிரிட்ஜ் கோர்ஸ் எவாலுவேஷன் டே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா fill in the blanks matching the prefix in the box with the words in the dialog box. dialog box ஒன்று இருக்கு. அந்த dialog boxல பார்த்தோம்னா healthy, union, possible, sense, take, obey இந்த மாதிரி வேர்ட்ஸுங்க இருக்கு. இந்த வேர்ட்ஸுக்குரிய பாருங்க ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இம், டிஸ், மிஸ், ரீ, ப்ரீ, பை கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன செய்யும் அப்படின்னா வேர்டு உருவாக்குறோம். ஓகேவா? பாருங்க எக்ஸாம்பிள் அன்ஹெல்த்தின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். அதே போல பாருங்க இங்கே அன்ஹெல்த்தி கொடுத்துருக்காங்க. ஹெல்த்திக்கு இருக்கிற வேர்ட்ஸை வச்சுட்டு பண்ணுவோமா? பார்த்தோம்னா நம்ம வந்து பாருங்க சென்ஸ் இருக்கு, பாசிபிள் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பாசிபிளுக்கு என்ன எப்படின்னு பார்ப்போம். பாசிபிள் என்ன சேர்ந்ததுக்கு? இம்பாசிபிள். ஓகே,
நெக்ஸ்ட் யூனியன். இவங்க என்ன ப்ரிஃபிக்ஸ் ஏற்றலாம்? ரீயூனியன். ஓகே. நெக்ஸ்ட் சென்ஸ். சென்ஸ் என்ன சேர்க்குவோம்? ப்ரீசென்ஸ். ப்ரீசென்ஸ் அப்படின்றது புது வேர்டு. அதே போல் டேக். டேக் என்ன வரும் இங்கே? ஓகே, மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒபே. ஒபேக்கு என்ன வரும்? டிஸ்ஒபே. ஆக இம்பாசிபிள், ரீயூனியன், ப்ரீசென்ஸ், மிஸ்டேக், டிஸ்ஒபே, இது இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் நமக்கு உருவாகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாருங்க. மேக்கிங் எ மீனிங்ஃபுல் யூசிங் த சஃபிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃப்ரேம் எ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். இந்த ஃபுல் அப்படின்ற நம்ம வந்து அந்த சஃபிக்ஸை பயன்படுத்திக்கிட்டே நம்ம சொந்தமாகவே ஒரு வேர்டில் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். பாருங்க. நம்பர் 1, திஸ் லெசன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த லெசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் பாருங்க. டாக் இஸ் ஃபெய்த்ஃபுல் அனிமல். ஃபெய்த்ஃபுல் அப்படின்றதுக்கும் யூஸ்ஃபுல் அப்படின்றது நம்ம சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான். பட் இது வந்து நம்ம மாற்ற முடியாது. இதுக்கு ஆன்சர் இதுதான். பட் இதுக்கு ஆன்சர் நீங்கள் வேற ஒரு எழுதலாம். ஆன்சர் அப்படின்றது பார்த்தோம்னா இதே ஆன்சர் தேவையில்லை, வேற ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாருங்க. fill in the blanks with a suitable prefix or suffix. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Once upon a time there was a beauty girl named Cinderella. She lived with her wicked stepmother and 2 stepsisters. They treated Cinderella very bad, so she was happy. She felt that she was thus lucky and she was thus comfortable to live with them. இப்போ இதில் வந்து பிராக்கெட்ல சில அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் சேர்த்தணும். ஓகேவா? இதனோட மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்தணும். இப்போ நார்மலாக பார்த்தோம்னா கேர்ள் அப்படின்றது நம்ம வந்து நவுனு விளக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் வரும். என்ன வரும் பாருங்க. அப்போ பியூட்டிஃபுல் கேர்ள். ஓகே. அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெரி பேட். வெரி அப்படின்றது சென்டர்லா. ட்ரீட்டட் அப்படின்றது வேர்ப். ட்ரீட்டட்ன்றது எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எப்படி இந்த சென்டராக ட்ரீட் பண்ணாங்க, இது அட்வர்ப் வரும். ஒரு பேர்டு கூட எல்வை சேர்த்தும் போது பேட்லி. ஓகேவா? எல்வைன்றது என்னது? சஃபிக்ஸ். அடுத்தது அப்படி பேட்லியாக ட்ரீட் பண்ணும்போது அவங்க சென்டராக எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பாங்க? இல்லை. அப்போ அன்ஹாப்பி. ஷி ஃபெல்ட் தட் ஷி வாஸ் லக்கி. என்ன லக்கி? அன்லக்கி. அண்ட் ஷி வாஸ் கம்ஃபர்டபுள். இதுவும் அன்கம்ஃபர்டபுள். அப்போ பியூஃபுல் அப்படின்றது சஃபிக்ஸ், எல்ஒய் சஃபிக்ஸ், யூஎன் அன் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ். இந்த 3 அன்ஹாப்பி, அன்லக்கி, அன்கம்ஃபர்டபுள், இந்த 3 வேர்ட்லையும் அன் அப்படின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th பாருங்க. சர்க்கிள் த ப்ரிபோஷன்ஸ் இன் த கிவன் பேசேஜ். பேசேஜ் கீழே இல்லையா கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ப்ரிபோஷன் மட்டும் நம்ம என்ன செய்வோம்? சர்க்கிள் பண்ணுவோம். என்ன முதல்ல பார்ப்போமா? ரவி went to zoo last week. Many animals were in the zoo. There was a large tree in the zoo. Many monkeys were on the tree. A monkey jumped down to take a banana from a boy. Many animals were taking rest under the tree. He saw a long river flowing in front of the zoo. Okay students, இப்போ நாம இதில் என்னென்ன ப்ரிபோஷன் இருக்கு பார்ப்போமா? ரவி went to அப்படின்ற ஒரு ப்ரிபோஷன். to. ஓகேவா? லாஸ்ட் வீக் many animals were in the zoo. in அப்படின்றது ப்ரிபோஷன். There was a large tree in the zoo. Many monkeys were on the tree. A monkey jumped down to ப்ரிபோஷன் தான். ஓகேவா? இங்க இருக்க to நம்ம கொடுக்கல. to take a banana from a boy. Many animals were taking rest under the tree. He saw a long river flowing in front of the zoo. அப்போ to அப்படின்ற ப்ரிபோஷன். இங்க in, on, down to, from, under, in front of, இதெல்லாம் ப்ரிபோஷன் எடுத்துக்கோ நம்ம. நெக்ஸ்ட் 7 பாருங்க. fill in the blanks with the suitable prepositions. மீண்டும் ப்ரிபோஷன் தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா? சீனு வாஸ் born dash 5 PM. இந்த டைமை குறிக்கிறதுக்கு அப்பயே நம்ம வந்து குறிப்பிட்ட டைம் குறிக்கணும். குறிப்பிட்ட டைம் நம்ம குறிக்கிறதுக்கு அட்டு போடலாம் இல்லையா? அட்டுன்னு போடுவோம். டேஷ் மண்டே நாள் குறிச்சா ஆன் போடலாம். மந்த்தை குறிச்சா இன்னு போடணும். ஜனவரி இதுவும் இன் தான். ஆனால் ஆக்சுவலாக மந்த் ஜனவரி 2 ஒன்றா சேர்ந்ததுனால மாறுங்க. 2008 வருஷம் வந்து இன் வரும். பாருங்க. சீனு வாஸ் born at 5 PM. எப்பயுமே வந்து டைமுக்கு அட்டு தான் வரும். அதே போல் ஆன் மண்டே, அப்புறம் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி 2008. இங்கே நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிபோஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம நார்மலாக சொன்னோம்னா
மந்த் ஆஃப் ஜனவரி 2009, மந்த் ஆஃப் பிப்ரவரி 2010 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே ப்ரிப்போஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் blank கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் வந்ததுன்னா அதுக்கு முன்னே இன்று தான் வரும். இன்னும் இந்த வந்து ப்ரிப்போஷன் வந்து இங்கே தேவையில்லை. இருந்தாலும் கூட இங்கே blank கொடுத்ததுனால நம்ம 2008 அப்படின்ற ஒரு வருஷம் வந்தது அப்படின்னா நம்ம இன் கொடுக்கலாம். ஓகேவா? ஜனவரி இன் 2008 அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? 8th பாருங்க. Complete the sentence with the suitable prepositions by using the picture. பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற என்னென்ன பொருள் எப்படி எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பிக்சரில் பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன அந்த பொருளை பாருங்கள். இங்கே கிளாக் இருக்குது பாருங்கள், இங்கே புக் இருக்குது, இங்கே டிவி இருக்குது, கீழே மேட் இருக்குது. ஓகேவா? இங்கே ஏதோ பீரோ மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் இருக்குது. இது என்ட்ரன்ஸ் ஆனது என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல ஏதோ செல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு டீ பாய் மாதிரி வச்சுருக்காங்க. டீ பாய். சரி, நம்ம வந்து முதல்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? லைட் இருக்குது, இங்கே லைட் ஒன்று இருக்குது, டேபிள் லைட் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே டிவி வச்சுருக்காங்க, இது என்ட்ரன்ஸு. ஓகேவா? இந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பொருள் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியும் நம்மளால். முதல்ல பாருங்க, இந்த புக் எங்கே இருக்கு பார்க்கலாம். புக் எங்கே இருக்குது பாருங்கள், சோஃபா மேல் இருக்கா? அப்போ என்ன சொல்லுவோம்? the book is on the sofa. நெக்ஸ்ட் கிளாக் எங்கே இருக்கு பாருங்க. கிளாக் எப்பவுமே செவுத்து மேலே தான் இருக்கும், அது சந்தேகமே இல்லை. கிளாக் யாராவது தலையில் போடுவாங்களா? செவுத்து மேலே இருக்குன்றது சொல்லக்கூடாது. ஆனால் எங்கே இருக்கு பாருங்க, இந்த டீ பாய் இருக்கு இல்லையா? இந்த டீ பாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்லலாமே. புரியுதா? கிளாக்கு செவுத்து தான் வைப்பாங்க, இது பெரிய விஷயமே இல்லை. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கிளாக் இஸ் above the டீ பாய். ஓகே, அப்புறம் மேட். இந்த மேட் எங்கே போடுவாங்க? மேட் எப்பயுமே எங்கே போடுவாங்க? தரையில் தான் போடுவாங்க. தலையில் போட மாட்டாங்க இல்லையா? தரையில் தான் போடுவாங்க. அப்போ தரையில் மேலே இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம எனக்கு வழக்கமாக மேட் இருக்கிற இடம் வந்து தரையில் தான் இருக்கும். அதுக்கு ஆன் த ஃப்ளோர்னு சொல்கிறது சரியில்லை. ஆனால் மேட் எங்கே இருக்குது பாருங்கள், சோஃபாவுக்கு முன்னாடி இருக்குது. அப்படின்னா இந்த மேட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சோஃபா. அது டிவி எங்கே இருக்குது பாருங்கள். டிவி எங்கே இருக்குது அப்படின்னா நியர் த என்ட்ரன்ஸ். நியர் த என்ட்ரன்ஸ். கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒவ்வொரு வாக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிப்போஷன் பயன்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்னு, செகண்டுக்கு எபவ், தேர்டுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஃபோர்த்துக்கு நியர். எல்லாத்துக்கும் பொதுவாக ஆன் போட்டால் விட வந்துடும். எது ஆன் சொல்கிறீங்க நீங்கள்? புக்கு ஆன் த சோஃபா, கிளாக்கு ஆன் த வாலு, மேட்டு ஆன் த ஃப்ளோரு, டிவி ஆன் த ஸ்டாண்டு. இது நம்ம அப்படி இது எல்லாமே ஒரு ஏதோ மேலே இருந்து தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ரிப்போஷன் இருக்க மாதிரி நம்ம என்ன செய்யணும்? சூட்டபுளாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? 9th பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் passage using the appropriate models in the blanks. மாடல் வெர்பு தெரியும் உங்களுக்கு. மாடல் வெர்ப் அப்படின்றது பிரிட்ஜ் கோட்ஸ் எவால்யூஷன் டேல நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த மாடல்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாமா? பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ டேஸ் live without food and water for some times, but you dash not live without air. The air dash sometimes cause infection in the nose, so you dash be careful about it. You dash live without food and water but for sometimes. but இங்க பட்டு கொடுத்து என்ன அர்த்தம்னு பாருங்க. அதாவது நம்ம ஃபுட் இல்லாமையும் வாட்டர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யூ டேஷ் நாட் live without air, ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியாது. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்குமோ இதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே வரணும், இதுக்கு ஆப்போசிட்டாக வரணும். இங்கே கேன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கேன். நம்மளால் முடியுன்றதுக்காக. யூ கேன் live without food and water for some times. இதுக்கு ஆப்போசிட்டாக வரணும் பட் அப்படின்னாவே. பட் யூ காண்ட், யூ cannot. கேன் கொடுத்துக்குமா? நாட் இருக்கா? cannot live without air. The air dash sometimes cause infection in the nose. ஏர் அப்படின்றது பார்த்தோம்னா சில நேரம் நமக்கு நோஸில் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றதான் இருக்கும் இல்லையா? அப்போ வில்லு போடலாம், மே போடலாம், மைட்டு போடலாம். வில்லு, மே, மைட் எது வேணாலும் போடலாம். ஏன்னா இது வந்து நடக்கலாம்னு ஒரு சாத்தியக்கூறி கண்டிப்பாக இல்லை. அதனால் நான் வந்து மே கொடுக்குறேன். மைட்டு போடலாம், வில்லும் போடலாம். ஸோ யூ டேஷ் பி கேர்ஃபுல். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏர் இன்ஃபெக்ஷன் கொடுக்குதோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இருக்கணும். என்ன போடணும்? மஸ்ட் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th பாருங்க. ரைட் த டயலாக்ஸ் யூசிங் சூட்டபிள் மாடல்ஸ் ஃபார் த கிவன் சுச்சுவேஷன். இப்போ சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம டயலாக் எழுதணும். யூ வாண்ட் டு கோ டு லைவ் பார்ட்டி. யூ வாண்ட் டு கோ டு எ பார்ட்டி அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு யுவர் டேட். அப்பாவுக்கு நீ வந்து எங்கே போகிறதுக்காக, பார்ட்டி போகிறதுக்காக அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன். ஹி டெல்ஸ் தட் யூ கான்ட் கோ. கண்டிப்பாக போகக்கூடாது. அண்ட் ரிமைன்ஸ், அவர் ஞாபகப்படுத்தார். என்ன படுத்தார் அப்படின்னா, யூ டு ஸ்டடி ஃபார் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் யூ ஹேவ் த நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஏன் பார்ட்டிக்கு போகிற? பார்ட்டி போகாதுன்னு பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ என்ன அப்படின்னா ஆஸ்கிங் பெர்மிஷன் அப்படின்றது தனியாக வவல் இருக்குது. வவல் அப்படின்னா என்னது? மாடல் வெர்ப் இருக்குது. ஆஸ்கிங் பெர்மிஷன், கிவன் பெர்மிஷன், ரிக்வஸ்ட், இதுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு என்ன இருக்குது? மாடல் வெர்ப் இருக்குது. அந்த மாடல் வெர்ப் பற்றி நம்ம என்ன செய்யலாம்? டயலாக் எழுதலாமா? யூன்னு இருக்குது. டேட் குட் ஐ கோ டு பார்ட்டி. இங்கே குட்டு போட்டாவே ப்ளீஸ் போட்ட மாதிரி அர்த்தம். புரியுதா? குடை ப்ளீஸ்னு போட வேண்டியதில்லை. எப்பயுமே குட்டுன்னு போட்டோம்னா ரிக்வஸ்ட்டுக்கு வரும், ஆஸ்கிங் பெர்மிஷன் வரும். அப்போ குடை கோ டு பார்ட்டி. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, நோ.
Dear, you can't. You should study for an important exam you have the next day. Okay students, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷுட்ன்ற அப்படின்ற ஒரு ஷுட் அப்படின்றதும் என்ன, அதுவும் நம்ம மாடல் வெர்பு தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 10 கொஷின்ஸ் உடைய நீங்கள் ஆன்சர் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஓகேவா? ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு ரெண்டும் ஒக்காபுலரி சொல்லுவோம் நாம. ஓகேவா? மாடல் வெர்பு இருக்கு இல்லையா, ப்ரிபோஷன் கிராமர்னு சொல்லுவோம் நம்ம. வெரி இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் அதர் கிராமர் ஆல்சோ. மற்ற கிராமர் கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி, அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே மெயினாக இருக்கிற டைரக்ட் டைரக்ட், அது ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், டயலாக் ரைட்டிங், இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். Okay students, thank you for watching the videos. Students, subscribe our channel and click the near bell icon. Okay, like, comment and share to your friends. Thank you students, thank you viewers, thank you.